அப்படி செய்யறத தவிர்த்துட்டீங்கன்னா, காதல் உறவு நல்ல வலுவான சூழ்நிலை அமைதி தருங்க. இது தவிர நீங்க உங்க மனக்குறைந்த காதலருடன் நேரம் கிடைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். தேவையில்லாத சிக்கல்கள நீங்க சிக்காம இருக்கிறதுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடங்க ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரையிலான, தமிழில் பங்குனி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29 வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க வரும். அதனால நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, தமிழில் பங்குனி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு, புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து 5 கிரக சேர்க்கையாக மாறிவிடுதுங்க. இரண்டாவது மாற்றமாக 9ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தமிழில் பங்குனி 27 அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது பங்குனி மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலை 8:37 முதல் வியாழன் பகல் 12:04 வரை சந்திராசிரமம் இருக்குங்க இந்த வாரம். அந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் நமது ரெகுலரான வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாகவே சில நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இறை வழிபாடுகள் சார்ந்த பணிகளில் இந்த வாரம் உங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. புதிய லட்சியங்கள் மனதில் உதயமாகக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இது. பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் பெரும்பாலானவை இந்த வாரம் உங்களுக்கு குறையும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்ட கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. ஆரோக்கியத்தை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களால் நிறைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் அமைந்துள்ளதுங்க. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, தொழிலில் நீங்கள் ஓய்வு இல்லாமல் உழைத்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி போதுமான வருமானங்கள் இல்லாமல் போகலாம். கொஞ்சம் உங்களுக்கு சோதனையான காலகட்டங்கள் இருக்குங்க இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் சோதனைகள் உண்டு. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த ஒரு ஆவணத்தில் கையெழுத்திடும் போதும் முதல்ல நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக நீங்கள் சில ஆவணங்கள் கையெழுத்திடும் போது அது எல்லாத்தையும் முழுசாக படித்து பார்த்துட்டு புரிந்து கொள்ளாமல் நீங்கள் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் படித்து பார்க்காம நீங்கள் ஒப்பந்தங்களை சைன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய சிக்கலில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நல்ல ஒரு முதலீடு நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒப்பந்தங்களை சைன் பண்ணதுக்கு முன்னாடி அது குறித்த எல்லா விஷயங்களும் அக்குற ஆணி வேற நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதில் அலட்சியம் காட்ட வேண்டாம். அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க. கலைஞர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சேருங்க. ஆனால் வருவாய் கொஞ்சம் குறையிறதுனால கொஞ்சம் மனசோர்வு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் கூட்டாளியோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன், ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை பெருகக்கூடிய வாரமாக அமைதுங்க. அன்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி அப்டேட், தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இந்த வாரம் நீங்கள் ப்ரமோஷன்ஸ் தேடி நீங்கள் அலையக்கூடாதுங்க. பதவி உயர்வுக்காக நீங்கள் எந்த முயற்சியும் இந்த வாரம் செய்ய வேண்டாம். உங்களுடைய ரெகுலரான ஒர்க்கை நீங்கள் செய்து முடிங்க. உங்களுடைய திறமையான அந்த சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக, மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு காரணமாக உங்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் தானாக அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய காரியங்கள் மற்றும் ரெகுலரான ஒர்க்கில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்குங்க. நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உத்தியோக பணிகள் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணிகளில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும். நிர்வாகம் தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மியூசிக் சம்பந்தமான துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு யோகமான ஒரு வாரமாக அமைதுங்க.
செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் புதிதாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்கிறீங்க, அல்லது இடமாற்றத்துக்காக முயற்சி செய்கிறீங்க, அல்லது வேற புதிய ஜாபுக்கு வந்து பெட்டரான ஜாபுக்கு வந்து மாற போறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, உங்கள் தகுதியை பொறுத்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்கள் மனக்குறந்த காதலருடன் டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பொது இடங்களில் பழகும்போது நீங்கள் உங்கள் காதலர் கூட எங்கேயோ அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தேவையில்லாத விஷயங்களை பேசி வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. சண்டைகளை வந்து அதிகமாக நீங்கள் வந்து பொது இடங்களில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் நீங்கள் உட்காந்து பேசி தனிமையில் நீங்கள் உங்கள் காதலர் கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான பேச்சுவார்த்தை நடத்துவது தான் சரியாக இருக்குங்க. நீங்கள் பொது இடங்களில் போயிட்டு நீங்கள் முரட்டுத்தனமாக ஏதாவது வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதனால் தேவையில்லாத இமேஜ் உங்களுக்கு கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். மேலும் உங்கள் காதலர்கிட்டருந்து நெருக்கத்தை வந்து உங்களால் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியாதுங்க. அதனால் அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டீசெண்டாக வெளியில் போகும்போது நடந்துக்கணுங்க. எந்த விதமான வாக்குவாதங்களும் வந்து அவுட்டிங் போகும்போது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தனிமையில் இருக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசலாங்க உங்கள் மனக்குறந்த காதலர்கிட்ட. அதன் மூலமாக நல்ல ஒரு வலுவான உறவை நீங்கள் காதல் வாழ்க்கையில் பெறக்கூடிய யோகம் சூப்பராக அமையப்பெறுங்க. எத்தனை முயற்சிகள் செய்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வலுவான சூழ்நிலை அமைத்துக் கொள்வதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நிறைய முயற்சிகள் அதற்கு தேவைப்படலாம், உழைப்பு அதில் நிறைய தேவைப்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் உழைப்பை செலுத்தி உங்கள் காதலர் கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்தால் காதல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக மாறுங்க. இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் கோபம் அப்படின்றது கண்ணை மறைக்கும். அதனால் கோபத்தில் நீங்கள் விட்டொழித்து விட்டு உங்கள் காதலர் கூட நீங்கள் தனிமையில் இருக்கும்போது கொஞ்சம் நிதானித்து உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக மேற்கொண்டு நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுறாங்க. நீங்கள் கோபம் காரணமாக சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் பிளவு ஏற்பட்டுவிடும். அதனால் அதை தவிர்த்து விடுங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் சரிங்க, அதை பெண்கள் வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அதனால் அற்புதமான ஒரு வாரம் குடும்ப வாழ்க்கையில் இந்த வாரம். உங்கள் சகோதரர் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் ஏதாவது வீடு மனை வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செயல்பாடுகள் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. சொந்த பந்தங்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியுடைய நெருக்கம் வந்து இந்த வாரம் சூப்பராக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ரொம்ப சூப்பராக கவனிச்சுக்குவீங்க. அதனால் உங்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கு எத்து கொடுங்க மரியாதை கூடும். திடீர்னு உங்களுக்கு சில நிதி ஆதாயம் கிடைக்கும்போது அதை வந்து நீங்கள் பெரிய அளவில் மாற்றுறதுக்காக நீங்கள் முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி பெற முடியுங்க. அதன் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு கூட நீங்கள் நிதி உதவி செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி நல்ல சூழல், நல்ல ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அதை நீங்கள் குடும்பத்துக்காக உதவி செய்கிறதுல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மூலமாக குடும்ப உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடணும், சில தொண்டு பணிகளில் ஈடுபடணும் அப்படின்ற ஆர்வம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஈடுபாடு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் வந்து தொண்டு பணிகளில் தாராளமாக ஈடுபடலாங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து கூட நீங்கள் சில மத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம். அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒரு உள்ளார்ந்த அமைதியை பெற முடியுங்க. உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். அதனால் நீங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது முக்கியமான சில மத நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மாணவர்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய டென்ஷன்லேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இந்த வாரம் இருக்குங்க. அதனால் உங்களால் ரெஃப்ரெஷ் பண்ண முடியும், மன அழுத்தமே இருக்காது. அதனால் மாணவர்கள் கல்வி பணிகளில் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைப்பெறுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் படிப்பு தவிர மற்ற செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது நல்லதுங்க. படிப்புன்னு எல்லாரும் படிப்புலேயே இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி தராதுங்க. நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும். படிப்பை தவிர மற்ற செயல்பாடுகளுக்கும் நீங்கள் வந்து உடலியல் ரீதியாக சில முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்தால் இந்த வாரம் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு வாரங்க, அற்புதமான ஒரு வாரம். என்னென்ன பரிகாரங்கள் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து தீபம் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸை நீங்கள் கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு
மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.